உலக வரைபடத்தில் ஈரானை பார்க்கும்போது அது ஒரு சாதாரண மத்திய கிழக்கு நாடாகத் தோன்றலாம். ஆனால் அந்த நிலப்பரப்பிற்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான இரண்டாவது ஈரான் ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? வல்லரசு நாடுகளுக்கே சவால் விடும் இராணுவ இரகசியங்கள், 2500 ஆண்டுகால பிரம்மாண்ட வரலாறு மற்றும் யாரும் அறிந்திராத ஈரானிய பெண்களின் மறைக்கப்பட்ட வாழ்க்கை முறை. இன்று ஈரானின் அந்த இருண்ட பக்கத்தை, டார்க் சைடு, ஆழமாக தோண்டி பார்க்கப் போகிறோம். இது வெறும் தகவல் அல்ல, ஈரானின் மர்ம வரலாறு. ஈரானின் இராணுவ பலம் அதன் தரைப்படை அல்ல, அதன் மிசைல் சிட்டிஸ் தான். ஈரானின் மலைகளுக்கு அடியில் 500 அடி ஆழத்தில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்டமான சுரங்கப்பாதைகள் உள்ளன. ஈகிள் 44 போன்ற தளங்களில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள் எப்போதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த நகரங்களுக்குள் செல்ல தனித்தனி சுரங்கப்பாதைகள் மற்றும் அதிநவீன ரயில் பாதைகள் கூட உள்ளன. அமெரிக்காவின் எத்தகைய சக்தி வாய்ந்த குண்டுகளாலும் பன்கர் பஸ்டர்ஸ் இந்த தளங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் உலக நாடுகளை நடுங்க வைக்கும் உண்மை. ஈரானிய பெண்களை பற்றி பேசும்போது உலகம் வியந்து பார்க்கும் ஒரு விஷயம் அவர்களின் அழகு. ஆனால் அந்த அழகை பராமரிக்க அவர்கள் செய்யும் ஒரு காரியம் உலக நாடுகளையே ஆச்சரியப்பட வைக்கிறது. அதுதான் மூக்கு அறுவை சிகிச்சை, ரைனோபிளாஸ்டி. ஈரானின் தலைநகரான தெஹ்ரான் இன்று உலகின் மூக்கு அறுவை சிகிச்சை தலைநகரம், நோஸ் ஜாப் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே வருடத்திற்கு பல லட்சம் பேர் தங்களது மூக்கின் வடிவத்தை மாற்ற அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார்கள். ஆனால் மற்ற நாடுகளில் இதுபோன்ற சிகிச்சைகளை இரகசியமாக வைப்பார்கள். ஈரானிலோ இது அப்படியே நேர்மாறானது. ஈரானிய தெருக்களில் நீங்கள் நடக்கும்போது பல ஆண்களும் பெண்களும் தங்களது மூக்கின் மேல் ஒரு சிறிய வெள்ளை நிற பேண்டேஜ் போட்டுக்கொண்டு மிகவும் பெருமையாக உலா வருவதை பார்க்கலாம். இது அவர்களுக்கு ஒரு காயத்தையோ அல்லது வலியையோ குறிப்பது கிடையாது. மாறாக இது ஒரு அந்தஸ்து அடையாளம், ஸ்டேட்டஸ் சிம்பல். அதாவது ஒரு நபர் மூக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் என்றால் அவரிடம் அந்த விலை உயர்ந்த சிகிச்சையை செய்து கொள்ளும் அளவிற்கு பண வசதி இருக்கிறது என்பதுதான் அதன் மறைமுகப் பொருள். இந்த ஒரு சிறிய பேண்டேஜ் அவர் ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதை காட்டும் அடையாள அட்டையாக செயல்படுகிறது. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒளிந்திருக்கிறது. ஈரானில் பல இளைஞர்கள் தங்களுக்கு மூக்கு அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு பணம் இல்லாவிட்டாலும் வெறும் கௌரவத்திற்காக தங்களது மூக்கின் மேல் போலியான ஃபேக் பேண்டேஜ் போட்டுக்கொண்டு சுற்றுகிறார்கள். இது மற்றவர்களின் பார்வையில் தங்களை ஒரு பணக்காரராக காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் செய்யும் ஒரு தந்திரம். ஏன் ஈரானில் மட்டும் இது இவ்வளவு பிரபலம்? இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. ஈரானிய சட்டப்படி பெண்கள் வெளியே வரும்போது தங்களது உடல் முழுவதையும் மூடி அபாயா அணிய வேண்டும். இதனால் அவர்களின் முகமும் குறிப்பாக மூக்கும் மட்டுமே மற்றவர்களின் கண்ணில் படும் ஒரே உறுப்பாக இருக்கிறது. எனவே தங்களை அழகாகவும் கௌரவமாகவும் காட்டிக்கொள்ள ஈரானிய பெண்கள் இந்த துறையில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஒரு சிறிய பேண்டேஜ் எப்படி ஒரு நாட்டின் கௌரவ பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்பதுதான் ஈரானின் இந்த சுவாரஸ்யமான இருண்ட பக்கம். ஈரான் என்றாலே போர், ஏவுகணைகள் மற்றும் முக்காடு அணிந்த பெண்கள் மட்டும்தான் என்று உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முக்காட்டிற்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் அறிவு புரட்சி உலகிற்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. மேற்கத்திய நாடுகள் ஈரானின் மீது பல பொருளாதார தடைகளை விதித்திருந்தாலும் ஈரான் இன்று விண்வெளி ஆராய்ச்சி, ஸ்பேஸ் ரிசர்ச் மற்றும் அணுசக்தி, நியூக்ளியர் சயின்ஸ் ஆகிய துறைகளில் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது.
இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் ஈரானின் பெண் விஞ்ஞானிகள். ஈரானில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெறும் மாணவர்களில் 60% அதிகமானோர் பெண்கள். இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை விடவும் மிக அதிகமான விகிதமாகும். குறிப்பாக உலகின் மிக கடினமான துறைகளாக கருதப்படும் ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் படிப்புகளில் ஈரானிய பெண்கள்தான் முதலிடத்தில் உள்ளனர். ஈரான் தனது சொந்த தயாரிப்பான செயற்கைக்கோள்களை, சாட்டிலைட்ஸ் விண்ணில் ஏவும்போது அந்த திட்டங்களுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான பெண் பொறியாளர்களின் உழைப்பு இருக்கிறது. அணுசக்தி துறையில் நடக்கும் இரகசிய ஆராய்ச்சிகளில் கூட உலகின் முன்னணி பெண் விஞ்ஞானிகளுக்கு இணையான அறிவாற்றல் கொண்ட ஈரானிய பெண்கள் பணியாற்றி வருகிறார்கள். உலக புகழ்பெற்ற கணித மேதை மரியம் மிர்சாகானி ஒரு ஈரானிய பெண் என்பது பலருக்கு தெரியாது. கணிதத்துறையின் நோபல் பரிசு எனப்படும் ஃபீல்ட்ஸ் மெடல் வென்ற முதல் பெண்மணி இவர்தான். ஈரானின் கல்வி முறையானது பெண்களுக்கு பெரும் முன்னுரிமை அளிக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கல்வி அளிப்பது ஒரு தலைமுறைக்கே கல்வி அளிப்பது போன்றது என்ற தத்துவத்தை ஈரான் மிக தீவிரமாக பின்பற்றுகிறது. ஈரானிய பெண்கள் வெறும் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பவர்கள் அல்ல. அவர்கள் ஈரானின் அணுசக்தி மற்றும் விண்வெளி திட்டங்களின் முதுகெலும்பாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் ஈரானின் அந்த மறைக்கப்பட்ட மற்றும் பிரமிக்க வைக்கும் உண்மை. ஈரானின் கலாச்சாரம் மிகவும் நுணுக்கமானது. இங்கே டாரோஃப் என்ற ஒரு விசித்திரமான பழக்கம் உள்ளது. ஒரு கடைக்காரரிடம் நீங்கள் பொருள் வாங்கினால் அவர் முதலில் பணம் வேண்டாம், இது உங்கள் வீடு போல் என்று சொல்வார். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பணம் கொடுக்க வேண்டும். இது அவர்களின் மிக உயர்ந்த விருந்தோம்பல் பண்பு. உணவை பொறுத்தவரை குங்குமப்பூ, சாஃபரன் இல்லாமல் அங்கு ஒருவேளை உணவும் கிடையாது. உலகிலேயே மிக தரமான குங்குமப்பூ ஈரானில்தான் விளைகிறது. 1 கிலோ குங்குமப்பூவின் விலை சில லட்சங்களை தாண்டும் என்பதால் இதை சிவப்பு தங்கம், ரெட் கோல்ட் என்றே அழைக்கிறார்கள். ஈரானில் திருமணச் சடங்குகள் பல நாட்கள் நடக்கும். அக்த் ஏகேஜி எனப்படும் சடங்கில் மணமக்கள் முன் ஒரு பெரிய கண்ணாடி வைப்பார்கள். அது அவர்களின் எதிர்கால வெளிச்சத்தை குறிக்கும். ஆனால் ஈரானில் நிக்காஹ் முத்தாஹ் எனப்படும் தற்காலிக திருமணம், டெம்பரரி மேரேஜ், சட்டப்படி அனுமதிக்கப்படுகிறது. இது 1 மணி நேரம் முதல் பல ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் ஒப்பந்தம். நவீன ஈரானில் இது பல விவாதங்களை ஏற்படுத்தினாலும் இன்றும் இது நடைமுறையில் இருக்கும் ஒரு மர்மமான சட்டம். மஹ்ரியே ஈரானிய ஆண்களின் சிம்ம சொப்பனம். ஈரானிய திருமணங்களில் ஒரு மிக விசித்திரமான மற்றும் அபாயகரமான சட்டம் இருக்கிறது. அதுதான் மஹ்ரியே. பொதுவாக பல நாடுகளில் மணமகள் வீட்டார் மணமகனுக்கு வரதட்சணை கொடுப்பார்கள். ஆனால் ஈரானில் இது அப்படியே தலைகீழ். திருமணத்தின் போது மணமகன் தனது மணமகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அல்லது சொத்தை அன்பளிப்பாக தருவதாக உறுதியளிக்க வேண்டும். இது வெறும் வாய் வார்த்தை அல்ல, திருமண ஒப்பந்தத்திலேயே மேரேஜ் கான்ட்ராக்ட். இது அதிகாரப்பூர்வமாக எழுதப்படும். இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த மஹ்ரியே தொகையை மணமகள் எப்போது வேண்டுமானாலும் கேட்டுப் பெறலாம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் விவாகரத்து, டிவோர்ஸ் நடக்கும்போதுதான் இது ஒரு பெரிய ஆயுதமாக மாறுகிறது. ஈரானில் இந்த மஹ்ரியே பெரும்பாலும் தங்க காசுகளாக, கோல்ட் காயின்ஸ் நிர்ணயிக்கப்படுகிறது. உன் வயது எத்தனை வருடங்களோ அத்தனை தங்க காசுகள் தர வேண்டும் என்பது போன்ற விசித்திரமான நிபந்தனைகள் கூட இங்கே உண்டு. உதாரணமாக 25 வயது பெண்ணை திருமணம் செய்யும் ஆண் 250 அல்லது 500 தங்க காசுகளை மஹ்ரியேவாக எழுதி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இங்கேதான் ஈரானின் அந்த இருண்ட பக்கம், டார்க் சைடு வெளிப்படுகிறது.
ஈரானின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் போது அல்லது பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் போது இந்த தங்க காசுகளின் விலை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயர்ந்து விடுகிறது. ஒருவேளை தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து கோரினால் மணமகன் அந்த பிரம்மாண்டமான தொகையை தனது மனைவிக்கு தர வேண்டும். ஒருவேளை அந்த தொகையை செலுத்த மணமகனிடம் பணம் இல்லை என்றால் ஈரான் சட்டப்படி அவர் நேரடியாக சிறைக்கு செல்ல நேரிடும். இன்று ஈரானிய சிறைகளில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் தங்களது மனைவிக்கு மஹ்ரியே பணம் கொடுக்க முடியாத ஒரே காரணத்திற்காக கைதிகளாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள். காதலித்து திருமணம் செய்து கொண்டேன், இப்போது கைதியாக இருக்கிறேன் என்பது பல ஈரானிய ஆண்களின் கண்ணீர் கதையாக இருக்கிறது. இந்த மஹ்ரியே முறை இன்று ஈரானில் ஒரு சமூக பேரழிவாகவும் பல இளைஞர்கள் திருமணமே செய்து கொள்ள தயங்குவதற்கு காரணமான ஒரு மர்மமான சட்டமாகவும் நீடிக்கிறது. ஈரானின் முதுகெலும்பு அதன் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுதான். உலகிலேயே இரண்டாவது பெரிய இயற்கை எரிவாயு இருப்பு ஈரானிடம் உள்ளது. அமெரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தாலும் ஈரான் டார்க் ஃப்ளீட் எனப்படும் இரகசிய கப்பல்கள் மூலம் நடுக்கடலில் எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு விற்று பணமாக்குகிறது. இது ஈரானின் ஒரு இரகசிய நிழல் பொருளாதாரம், ஷேடோ எகனமி. இதன் மூலமே அவர்கள் இவ்வளவு பெரிய இராணுவத்தை செயல்படுத்த தேவையான பணத்தை பெறுகிறார்கள். கிரிப்டோ மைனிங் இரகசியங்கள். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளில் இருந்து தப்பிக்க ஈரான் பயன்படுத்தும் மற்றொரு இரகசிய ஆயுதம் பிட்காயின். ஈரானில் மின்சாரம் மிகவும் மலிவு என்பதால் அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாகவே பிரம்மாண்டமான கிரிப்டோ மைனிங் பண்ணைகளை மைனிங் ஃபார்ம்ஸ் நடத்தி வருகிறது. இதன் மூலம் கிடைக்கும் கிரிப்டோ கரன்சிகளை பயன்படுத்தி சர்வதேச சந்தையில் ஆயுதங்களையும் மற்ற பொருட்களையும் ஈரான் இரகசியமாக வாங்குகிறது. ஒரு நாட்டின் மின்சாரமே பிட்காயின் தயாரிக்க பயன்படுத்தப்படுவதால் ஈரானின் பல நகரங்களில் அடிக்கடி மின்வெட்டு பிளாக் அவுட்ஸ் கூட ஏற்படுகிறது. தடைகளை தகர்க்க ஈரான் கையில் எடுத்திருக்கும் இந்த டிஜிட்டல் பண புரட்சி பல நாடுகளுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறது. ஈரானின் இருண்ட பக்கம் அதன் கடுமையான தண்டனைகள். அங்கு அரசாங்கத்திற்கு எதிராகவோ அல்லது மதத்திற்கு எதிராகவோ பேசுவது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. சிறைச்சாலைகளில் நடக்கும் சித்திரவதைகள் மற்றும் இரகசிய மரண தண்டனைகள் பற்றி மனித உரிமை அமைப்புகள் இன்றும் கவலை தெரிவிக்கின்றன. சமீபத்தில் நடந்த பெண்கள் வாழ்க்கை சுதந்திரம் வுமன் லைஃப் ஃப்ரீடம் போராட்டங்கள் ஈரானின் உள்நாட்டு நெருக்கடியை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. ஈரான் இன்று துப்பாக்கிகளை ஏந்தி போர் செய்வதை விட கணினி திரைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு போர் செய்வதையே அதிகம் நம்புகிறது. உலகின் மிக வலிமையான மற்றும் ஆபத்தான ஹேக்கர்ஸ் ஈரானில்தான் இருக்கிறார்கள் என்பது பல நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கும் ஒரு கசப்பான உண்மை. இதற்காகவே ஈரான் இரானியன் சைபர் ஆர்மி என்ற ஒரு இரகசிய அமைப்பை உருவாக்கியுள்ளது. இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் IRGC ஒரு அங்கமாக செயல்படுகிறார்கள். இவர்களது வேலை என்ன தெரியுமா? எதிரி நாடுகளின் மின்சார கட்டமைப்பு, பவர் கிரிட், அணைகள், டாம்ஸ் மற்றும் வங்கிகளை இணையதளம் வழியாக முடக்குவதுதான். இதற்கு ஒரு மிகச்சிறந்த வரலாற்று உதாரணம் இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான ஆராம்கோ மீது ஈரான் ஹேக்கர்கள் ஒரு பயங்கரமான சைபர் தாக்குதலை நடத்தினார்கள். அந்த நிறுவனத்தின் 30,000க்கும் மேற்பட்ட கணினிகள் ஒரே நேரத்தில் முடக்கப்பட்டன. இது உலக எண்ணெய் சந்தையையே அதிர வைத்தது. அதேபோல் அமெரிக்காவின் பல முன்னணி வங்கிகள் மற்றும் இஸ்ரேலின் தண்ணீர் விநியோக கட்டமைப்பு
வாட்டர் சப்ளை சிஸ்டம் போன்றவற்றையும் இவர்கள் பல முறை குறிவைத்துள்ளனர். இஸ்ரேலின் நீர் விநியோக கட்டுப்பாட்டை ஹேக் செய்து தண்ணீரில் குளோரின் அளவை மாற்ற இவர்கள் முயன்றதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் உண்டு. ஏன் ஈரான் இந்த சைபர் போரை தேர்ந்தெடுத்தது? ஏனெனில் ஒரு ஏவுகணையை ஏவுவதை விட ஒரு நாட்டை இணையதளம் வழியாக முடக்குவது மிகவும் மலிவானது மற்றும் கண்டுபிடிக்க முடியாதது. ஈரானின் இந்த டிஜிட்டல் இராணுவம் இன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு நாட்டை இருளில் மூழ்கடிக்கும் வல்லமை கொண்டது. இது ஒரு நேரடி போர் அல்ல, ஆனால் ஒரு நாட்டை முழுவதுமாக செயலிழக்கச் செய்யும் கண்ணுக்கு தெரியாத போர். ஈரான் என்பது வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது இரகசியங்களின் பெட்டகம். பழமைக்கும் நவீனத்திற்கும் இடையே நடக்கும் ஒரு பெரும் போராட்டம்தான் இன்றைய ஈரான். இந்த பதிவை பார்த்த பிறகு ஈரானை பற்றிய உங்கள் பார்வை மாறியிருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு எந்த தகவல் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நான் உங்கள் தமிழ் இன்ஃபோ.